உங்களை ஆண்டவர் எட்டாத உயரத்துல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபையை சேர்ந்த ஒரு வாலிப தம்பி எப்போ என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாலும் அவன் எதுக்காக ஜெபம் பண்ணுவான்னா, பாஸ்டர் நான் நிறைய பேருக்கு இந்த மாசம் சுவிசேஷம் சொல்லணும், நான் நிறைய பேருக்கு இந்த மாசம் ட்ராக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவன் என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போவான். அப்ப ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஒரு நாள் என்னன்னா, இந்த சர்ச்சு வாசல்ல நிறைய பசங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அவனுடைய பேக்குக்குள்ளே இருந்த அந்த ட்ராக்ஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டான். இந்த ஏரியாவில் பசங்களுக்கு என்ன தெரியும், ஒரு சில தம்பிங்களை தெரியும், அவனை தெரியாது. அவனை தெரியாத உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிடிச்சி அடிச்சுட்டாங்க. அவன் ரொம்ப வெள்ளையா இருப்பான், இந்த காதுல அடிச்சு இந்த காதெல்லாம் செவந்துருச்சு. அவன் ஒருத்தன் பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கான். என்கிட்ட ஒரு பிரதர் ஒரு தம்பி சொன்னான், பாஸ்டர் அவனை போட்டு ஒருத்தனை போட்டு நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஓடுனேன் அந்த பக்கமா. ஓடி அவன்கிட்ட போய் நான் போன உடனே அந்த அடியை நிப்பாட்டிட்டாங்க. ஏன் பிரதர் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, ஃபாதர் இவன் நம்ம பையன் தெரியாது, எந்தையோ இடத்துல இருந்து வந்தேன்னு சொன்னான், அதனாலதான் அடிச்சேன்னு சொல்லி சும்மா சப்ப கட்டுனான் அவன். ஆனா நான் அவனை தட்டி கொடுத்து அவனுக்காக ஜெபம் பண்ணி, சரிப்பா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கொடூரமான மனிதர்கள் இருக்கிற இடத்துல நீ இது பண்ணாத அப்படின்னு உடனே அடுத்த டைமும் அடுத்த வாரம் வரும்போது என் முன்னாடி ஜெபம் பண்ணும் போது என்ன சொன்னான்னா, பாஸ்டர் இந்த மாசமும் நான் நிறைய பேரை சந்திச்சு சுவிசேஷம் சொல்லணும் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணான். அவனுடைய ஆத்துமா தாகம் எனக்கு வியப்பா இருந்தது. ஆனா நடந்தது என்ன தெரியுமா, இப்போ சமீபத்தில் 6 மாதத்துக்கு முன்னாடி 33 வயசான ஒரு பையன் இறந்தான். அவன் யாரும் இல்லை, அந்த பையனை அடிச்சான் பாருங்க, அவன் இறந்தே போயிட்டான். அவன் இந்த உலகத்திலே இல்லாம போயிட்டான். அப்படின்னா அப்படி நடக்கணும்னு நான் சொல்லல, அந்த ஊழியக்காரங்களுக்காக சுவிசேஷத்திற்காக நிற்கிறவங்களுக்காக ஆண்டவர் எவ்வளவு பெரிய பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறார் அப்படின்னு நான் கண்டுகிட்டேன். இன்னொன்னு, அவனுடைய அப்பா அவனுக்கு இல்லை, அவனுக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் தந்தார். கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை சொந்தமான விலைக்கு வாங்கி அதை பிரதிஷ்டை பண்ணும்படியாகவும் கர்த்தர் உதவி செய்தார். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்த வாலிப தம்பியை யாருக்குமே தெரியாது, யாருக்கு முன்பாகவும் அவன் படம் போட்டு காமிச்சதே இல்லை, யாருக்கு முன்பாகவும் தான் முன்னாடி வரணும்னு நினைச்சதே இல்லை, மைக்கு பிடிச்சு பிரசங்கம் பண்ணணும்னு நினைச்சல, மைக்கு பிடிச்சு பாட்டு பாடணும்னு நினைக்கல. இன்னைக்கு சில பேர் ஊழியம்னு நினைச்சா என்ன நினைக்கிறாங்கன்னா, மைக்கு பிடிச்சு பிரசங்கம் பண்றதா ஊழியம், கீபோர்டு வச்சு பாட்டு பாடுறதா ஊழியம், அதுதான் ஊழியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல ஆண்டவருடைய பிள்ளையே, ஊழியம் அப்படின்றது முன்னாடி பிரசங்கம் பண்றது மட்டும் இல்ல, அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் மறைந்து 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 யாருக்கும் தெரியாமல் ஊழியம் செய்வீர்களே, ஆனால் நான் நம்புகிறேன் உங்க ஊழியம்